படம் நல்லா இருக்குது சார். ரொம்ப காலத்துக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி நாங்கள் பார்த்தேன். ஒரு 3-4 முறை நானே என்ன அறியாமல் கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை தான் அந்த படம் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் டியூப் மூலயமா வரலாம் கமாண்டோக்குன்ற மாதிரி அந்த குழந்தை வர்ற விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு. கிட்டத்தட்ட நம்மளுடைய திரைப்படத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. அதனால் அற்புதமாக ஃபைட்டு வந்து ஒரு 2 இடத்துல இருக்குது ஃபைட்டு. பட் 2 இடத்து ஃபைட்லேயும் வந்து ஒரு வித்தியாசமாக அவருடைய லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாங் வந்து நிறைய இருக்குது. ஆர்டிஸ்ட்டு இல்லை, நியூ ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சாங் வந்து கார்த்திக் ராஜ் அவருடைய இது நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் இந்த படத்துக்கு மெருகூட்டி இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீனில் எல்லா பாட்டுமே நல்லா அருமையாக இருக்குது சார். எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் கூட ஏதோ ஒன்று நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா எல்லா படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நம்மளுடைய மனசை ரொம்ப கவரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் கரையாத மனமும் கரையுன்ற மாதிரி இந்த படத்தை பார்க்குறவங்க அழுகாமல் வெளில வரவே மாட்டாங்க. தன் அறியாமல் அவங்களுக்கு ஒரு கண்ணீர் வரதான் செய்யும். இதுதான் இந்த படத்தினுடைய கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நன்றி. படத்தோட கருவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இஸ் டூ டச்சிங். பேரண்ட்ஸ் 4 பேருமே ரொம்ப அமக்கலமாக நடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி நிஜமாகவே நடந்த கதைன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. படம் இஸ் டூ குட். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லாம் கான்செப்ட் வந்து ஆக்சுவலி ஒரு உண்மையான காதல் வந்து கடைசி வரை உயிர் வாழும்ன்றது தான். ஸோ அது வந்து ஒரு கணவர் போயிட்டார்ன்றதுனால அது வந்து நடுப்புற ஸ்டாப் ஆகிறது இல்லை. ஸோ உண்மையான காதல் கடைசி வரை தொடர்றது. அருமை பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் சொன்னேன். பேரண்ட்ஸ் 4 பேரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஈவன் சன்னா நடித்தவங்க எல்லாரோட எக்ஸ்பிரஷனுமே எல்லாருமே ரொம்ப சின்சியர் எஃபர்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. அருமையிலும் அருமை. எஸ்பெஷலி அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட இமோஷன்ஸ் வந்து அப்படியே கண்ணில் ஜலம் வர வச்சுடுது. அந்த பொண்ணோட ஸ்வாதியோட அப்பா அம்மா 2 பேருமே டூ குட் ஆக்டிங். ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது படம். மனசு வந்து கொஞ்சம் கனமாகிடுது. வெளியில் வரைச்சே கொஞ்சம் ரொம்ப கனமாக இருந்தது. வெரி நைஸ் மூவி. தேங்க்யூ சார். மை நேம் இஸ் உஷா விஜயராகவன். இந்த மூவியில் ஒரு சின்ன ரோல், பிரின்சிபலாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மூவி கமாண்டோ இன் லவ் ஸ்டோரிங்கும்போது ஏதோ ஃபைட்டிங் மூவி இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் போக போக பார்த்தா இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஒரு காதல் டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக டீசெண்டாக துளி கூட ஆபாசம் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. கார்த்திக் ராஜாவோட மியூசிக் அமேசிங்காக இருந்திருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கேட்குறதுக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய மூவி இது. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். யூத்துக்கு ஒரு லெசன். இந்த சென்ஸ் அவங்கள ஊக்குவிக்கிற படம். பிகாஸ் எல்லோரும் இந்த மாதிரி எல்லோரும் ஐடி ஜாப்ஸ் இது போகிறாங்க. இவங்களோட போராட்டம், இவங்களோட காதலும் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் அதனால தானே மிலிட்ரிக்கு போனால் நமக்கு இந்த லைஃப் இருக்காதுங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக சொல்லியிருக்காங்க. எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ இப்படியே நடக்குமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தீம் நம்ம கேட்டதே இல்லையே, பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துருக்கு. ஆனால் மியூசிக்கெல்லாம் அமேசிங் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் நமக்கே தெரியுது, கண்ணை தண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது மியூசிக்கெல்லாம். படம் சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. லைக் கமாண்டரோட லைஃப் பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்டர்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்டேஜுக்கு பார்த்தோம். அது இல்லாமல் வித்தியாசமாக ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னா இதுதான் பெஸ்ட்டு ஸ்டோரியாக இருக்கும். படத்துலேயே பெஸ்ட் ஸ்டோரி தான். எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட ஹார்ட் எஃபர்ட்டுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா இருந்தது. மெயினாக ஹீரோவும் ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. வித்தியாசமான கதையாக இருந்துச்சு. கமாண்டர்ஸ் கதை ஏற்கனவே அமரன் பார்த்த மாதிரி இது ஒரு நல்லா இருந்தது படம். சூப்பர். ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நியூ ஃபேஸ்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 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 இராணுவ படம், அது லவ் ஸ்டோரியோட கமெண்ட் பண்ணி நல்லா எடுத்திருந்தாங்க. நாங்கள் சும்மா படம் வந்து லவ் ஸ்டோரி நினச்சி தான் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கமாண்டோ லவ் ஸ்டோரிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே லொக்கேஷன், சாங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, டான்ஸு எல்லாமே சூப்பர். நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் புதுமுக மாதிரியே தெரியல. அப்புறம் மறைந்த ரோபோ சங்கர், சுப்பிரமணியங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன் சார்? கதைக்களம் சூப்பராக இருக்குது. கதைக்களம் சூப்பராக, பல திருப்பங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இப்படி இப்படி ஒன்று நினச்சா அப்படி போகும், அப்படி ஒன்று நினச்சா அப்படி போகும், அப்படி அந்த மாதிரி நிறைய இடங்களில் திருப்பங்கள் இருக்குது. மொத்தத்தில் படத்தை ஜெயிக்க வைக்கணும்னா மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் வந்து தியேட்டரில் படத்தை பார்க்கணும். ஏன் சார்? சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் முதவே சொல்லிட்டேன் நான், சாங் ஃபுல்லாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாங் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபைட்டு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் மெருகிற மாதிரி இருந்திருக்கலாம். இது நல்லா இருக்கு. ஒன்றும் தப்பு, இந்த கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது சார். எல்லாரும் பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது டெபியூட் டைரக்டர் மாதிரியே இல்லை அவர் பண்ணது. ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ், கார்த்திக் ராஜா சார் மியூசிக் வந்து எக்ஸலண்ட், அன்பிலீவபிள். எங்களது தங்கத்துரை பாண்டியன் ஒருத்தர் அப்பாவை நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்ஷன் வந்து எங்கள் கண்ணில் தண்ணி வரவழைச்சிருச்சு. அப்புறம் வீர அன்பரசு எங்களோடலாம் இருந்தவர். அவர் அப்போ 30 வருஷமாக அவர் சினிமான்னு சொல்லி இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஹி ப்ரூவ்ட் அஸ் அ டைரக்டர், ஆக்டர் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்ஸ் அ லாட். இந்த கதையை வந்து யாருமே சொல்லாத ஒரு கதை இது, இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதை இது. ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்க இந்த கமாண்டோங்களுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஒரு நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது இல்லை. கமாண்டோனோ ஏதோ வீரம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிருப்போம். பட் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது இனிமேல் நம்ம அந்த மாதிரியும் திங்க் பண்ணணுமோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்து சூப்பர். சாங்ஸ் வந்து அந்த லிரிக்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸை பற்றி சொல்லவே வேணாம். வேற லெவல் மியூசிக் அண்ட் சாங்ஸ் வேற லெவல். ஃபைட் வந்து அவர் பேர் தெரியல எனக்கு, சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபைட்டு நல்லா இருந்தது. எல்லாமே படம் ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ், அந்த சின்ன பசங்க எல்லாம் எப்படியே போகிறாங்க இந்த காலத்தில், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வழிக்கு வந்து அவங்க இந்த மாதிரி நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு லைனை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராஜேஷ். நான் ஒரு ஆக்சுவலி டைரக்டர் வித் ஹீரோ. ஆனால் இப்போ தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஆனால் ஆல் டீம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்படம் வண்டபிள் வாட்சபிள். ஏன்னா ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல ஒரு கண்டென்ட்டு. அவர் சார் வந்து டைரக்டர் வந்து அதை அருமையாக எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் வெளியே வரணும். அப்போ நல்லா மக்களை நல்லா சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் வந்து படம் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆர்டிஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹீரோயின் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் நல்லா நடிச்சு, ஆல் டீம்ஸ் வாழ்த்துக்கள்.